காலை மக்களுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களை நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம். தாகத்தோடு வந்திருக்கிறதுனாலே தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துக்கு, அப்பாவுடைய சமூகத்துக்கு அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிற நன்றி ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்மை கனப்படுத்தி, சீர்படுத்தி, நம்மை சிறப்படுத்தி, நம்மை மேன்மைப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போக நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 மாதங்களை கர்த்தருடைய கிருபையினாலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பலத்தினாலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தயவினாலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 6 மாதங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலே நம்மை நுழைய செய்து இந்நாளிலே அவருடைய பிரஸ்தனத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்து தேவனுக்கு நல்ல கரங்களை கட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சுய பலத்தினால அல்லப்பா, சுய பலத்தினால அல்ல ஆண்டவரே, என்னுடைய அறிவினால அல்லப்பா, என்னுடைய திறமையினால அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பெரிதான கிருபை ஈவு. ஹல்லேலூயா. அந்த தயவு ஈவுதான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எது? தேவ சமூகத்திலே நான் அவருடைய சமூகத்திலே கேட்ட போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருதயத்திலே போட்ட வசனத்தை இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல பிரயோஜனமானவைகளை போதிக்கிறது. ஓகே, எடுத்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்த வசனம் என்ன? வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றிட்டது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றிட்டது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இந்த 69ஆம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது கவனிங்கள், அவன் பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியிலே, பலவிதமான வேதனைகள் மத்தியிலே, பலவிதமான நிந்தனைகள் மத்தியிலே, பலவிதமான அவமானங்கள் மத்தியிலே, பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியிலே, அதாவது அவன் சொல்கிறான், நீங்க 1 to 8 வசனங்கள் வரைக்கும் அப்படியே உங்க பைபிள்ல அப்படியே உங்க கண்களை வைத்து பாருங்க. அவன் சொல்லுகிறான், என்னுடைய எந்த ஒரு காரணம் இல்லாம, எந்த ஒரு காரணமே இல்லாம என்னை பகைக்கிறார்கள், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். எனக்கு வேதனை கொடுக்கக்கூடியவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். உமது நிமித்தம் நீந்தையை சகித்துக் கொண்டிருக்கிறேன். லட்சையின் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனை போலானே, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. இப்படி தன்னுடைய உபத்திரவத்தை பலவிதமான பாதைகளிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் சங்கீதக்காரன் தாவீது. அவன் ஒரு பக்கம் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் நிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தாயின் பிள்ளைகளுக்கு அவன் அந்நியனாக தோற்றம் அடைகிறான். அவருடைய சகோதரனுக்கு அவன் வேற்று மனுஷனை போல காணப்படுகிறான். இப்படிப்பட்ட உபத்திரவங்களும் வேதனைகளும் பாடுகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவருடைய வாயில் இருந்த ஒரு வார்த்தை வந்தது. அது என்னவென்றால், கர்த்தாவே, உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்மை பற்றிக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்மை பற்றிக்க போகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்மை பற்றிக்க போகிறது. அவருடைய மகிமையை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்மை பற்றிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அநேக சூழ்நிலைகளிலே இன்றைக்கு அநேக பக்தி உள்ளவர்கள் காணப்படுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வருகிறவர்களாக இருப்பார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனை
செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஏன் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக கூட அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களிடத்திலே காணப்படுகிற ஒரு காரியம் பக்தியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற காரியம் என்ன? உனக்கு வெறும் பக்தி அல்ல, உன் பக்தி வைராக்கியத்தை நான் அதிக அதிகமாக உனக்கு கூட்டிக் கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பணம் சாதிக்க முடியாத காரியத்தை, அதிகாரம் சாதிக்க முடியாத காரியத்தை, அந்தஸ்து சாதிக்க முடியாத காரியத்தை, செல்வம் சாதிக்க முடியாத காரியத்தை, அறிவு சாதிக்க முடியாத காரியத்தை தேவன் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் சகலத்தையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதம் எழுப்புதலை மாதம் உன் குடும்பத்திலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் பக்தி வைராக்கியத்தை வர்ஷிக்க செய்து ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை நமக்கு மாற்றிக் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதலை நீங்கள் பார்வையாளர்களாக அல்ல, பங்குதாரர்களாக உங்களுடைய எண்ணெயை மாற்றுவதற்குத்தான் கர்த்தர் இந்த காலையிலே நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி தேவ நாமத்தை பக்தி வைராக்கியத்தை அல்லேலூயா அல்லேலூயா பக்தி வைராக்கியத்தை நமக்கு பிடிக்க போகிற தேவனுக்கு பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ள அதிகமாக அன்போடு எழுத செய்கிற தேவனுக்கு பக்தி வைராக்கியத்தை இன்னும் அதிகமாக நமக்குள்ள பிரித்து வைக்கிற நம்முடைய தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடியவர்களாம். அல்லேலூயா. தாவீது இங்கே பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்தாலும், பலவிதமான நாடுகள்ல இருந்தாலும் அவன் தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய வீட்டை கெடுத்தால் தேவன் அவன் வீட்டை கெடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால், தேவனுக்கு என்று நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால், கர்த்தர் உங்கள் வீட்டிற்காக பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே வார்த்தை, அவனுடைய வாயிலே எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது? அவனோ பல பிரச்சனைகளே இருக்கிறான், பாடுகளிலே இருக்கிறான், உபத்திரவத்திலே இருக்கிறான். கவனிங்கள், அவன் மாத்திரம் இல்லை, அவன் அப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தால் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்தை நிரூபித்து காண்பித்தவராக இருந்தான். எடுத்து வார்த்தைகள் யோவான் புத்தகம், யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். யோவான் 2:17 படிக்கலாமா? அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தாவீது சொன்னதை, தாவீதின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அதை நிரூபித்து காண்பித்தவராக இருந்தார். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனா அங்கே காசுக்காரருடைய பலகைகளையும் ஜனங்கள் உட்கார்ந்து அங்கே அநேக வியாபாரங்களையும் புறாக்களை விட்டுக் கொண்டிருக்கிறதையும் இயேசு கண்ட போது கவனியுங்கள், அந்த இடத்துல இயேசுவுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உண்டானது. அவர் காசுக்காரருடைய பலகையெல்லாம் கழுத்து போட்டு சொன்னார், என்னுடைய வீடு சகல சாதிகளுக்கும் ஜெப வீடாக இருக்கிறது. அல்லேலூயா. சவுக்கை கைதினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாத அசுத்தியான காரியங்களை அகற்றி போடுகிறவராக காணப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்ல விரும்புகிறேன் கவனியுங்கள், ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே பல நாட்கள் அந்த இடத்திலே 3 வருஷம் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ வருகிற ஆலயத்துக்குள்ள இயேசு போயிருப்பார், எத்தனையோ வருகிற ஆலயத்தை இயேசு பார்த்திருப்பார். ஆனால் குறிக்கப்பட்ட அந்த நாளிலேதான் இயேசுவுக்கு குறிப்பாக அந்த பக்தி வைராக்கியம் அவரை பற்றித்தது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ லட்சப்பட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, எத்தனையோ ஆண்டவரை சொன்னிக்கிறேன், நான் பக்தி உள்ளவனாகத்தான் இருக்கிறேன், நான் பக்தி உள்ளவனாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நானும் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்கள் பக்தியை வெறும் பக்தியோடு கூட அல்ல, உங்களுடைய பக்தியை அதன் மீது கர்த்தர் ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேதனையோடு ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். ஓசியா, எப்ராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்?
உங்கள் பக்தி காலையில தோன்றும் மேகத்தை போலவும் விடியற் காலையில தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. நான் சொல்கிறேன் கவனிங்கள், வெறும் பக்தி ஒழிந்து போக குளிர்தாக இருக்கும், ஆனால் பக்தி வைராக்கியம் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. ஆமே. இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாமே, அவரை ஆராதிக்கிற நாமே, அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாமே, அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிற நாமே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாமே, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சுமந்து வாசித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாமே ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். நமக்குள்ள பக்தி இருக்கிறதா அல்லது பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, அல்லேலூயா, ஆமே, தேவனுடைய வீட்டை குறித்து நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, அவருடைய சமூகத்தை குறித்து நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட ஆவியை, ஒரு பிரச்சனத்தை, ஒரு வைராக்கியத்தை, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு நம்ம மீது தேவன் ஊற்ற போகிறார். ஆமே சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், வாக்குத்தத்த ஆனந்தத்துக்கு வந்திருக்கிற என்ன கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு, எனக்கு என்ன நன்மை கொடுப்பாரு ஆண்டவர், எனக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி எழுதுகிற இந்த மாதத்துல என்ன ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாருன்னு பார்த்தா, நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம், தேவனுடைய வீட்டிற்காக பக்தி வைராக்கியமா இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். கவனிங்க, நீங்க கர்த்தருக்காக அவருடைய வீட்டிற்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நீங்கள் இருக்கும் போது கர்த்தர் கவனிங்கள், உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேசத்தில் எழுப்புதல் வெடிக்கும், சமுதாயத்தில் எழுப்புதல் வெடிக்கும். அல்லேலூயா. நன்மையை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாபிலோன் தேசத்திலே கவனிங்கள், எத்தனையோ வாலிபர்கள் அடிமையிலாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாலும் அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற ஒரு 3 வாலிபர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. கவனிங்கள், ஒரு நாள் அந்த நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா என்ன செய்தான், தன்னை போலவே ஒரு சிலையை உண்டு பண்ணி இதை வணங்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே சிலையை வணங்குவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவனிங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேருக்கு மாத்திரம் வெறும் பக்தி அல்ல, பக்தி வைராக்கியம் அவர்களை பற்றிட்டது. அவர்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் அவர்களை பற்றிட்டது. தானியேல் புஸ்தகம் அந்த இடத்துல பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சாரை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, பணிந்து கொள்வதில்லை என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுது. நீயே நிறுத்தியிருக்கிற, நீர் அங்கே ஆயத்தம் செய்திருக்கிற அந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்கள் ஜீவனை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர்களை தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. அல்லேலூயா. ஒரு பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ளே அந்த இடத்துல பட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த 3ஆம் அதிகாரத்தை தானியேல் எப்படி படித்தான் கவனியுங்கள். அந்த 3ஆம் அதிகாரம் முடிக்கும் போது நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், என்ன எவன் சிலை பட்டான அவன் சொல்றான் என்ன தெரியுமா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களை பார்க்கிலும் ரட்சிக்கிற தேவன் இவர் ஒருவரே என்று நான் சொல்கிறேன் என்று அறிவித்தானாகிறான். எல்லா காலத்தையும் எப்படிப்பட்டவர்கள் எழுப்புதல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேருக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம் தேசத்திலே மாறுதலான காரியங்களை கொடுத்தது, மகிமையான காரியங்களை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினது. இந்த மாதம் அதே வார்த்தையை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம் மூலமாக ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம்தான் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமே ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சூசான் அரண்மனையிலே கவனியுங்கள், சூசான் அரண்மனை வாசலிலே எத்தனையோ யூத மக்கள் இருந்தாலும் எல்லாரும் ஆமான் வரும்போதும் போகும்போதும் ஆமானுக்கு முன்பாக தலைகுனிந்து அவனை வணங்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதிலே ஒரு யூதன் இருந்தான், அவனுடைய பேர் தான் மொர்தெகாய். அல்லேலூயா. அவன் பார்த்தான், நீ யாரு? நான் என் தேவாதி தேவனை தான் வணங்குவேன், என் ராஜாதி ராஜாவை தான் வணங்குவேன் என்று சொல்லி எத்தனை யூதர்கள் இருந்தாலும், எத்தனை யூதர்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும், அதிலே மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு யூதன் தான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமான் சரித்திட்ட திட்டம் தீட்டி யூத மக்களை கொலை செய்ய வேண்டும், இந்த மொர்தெகாயை தூக்கு மரத்திலே போட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆயத்தம் செய்த அதே தூக்கு மரத்திலே கர்த்தர் ஆமானை போட்டார். அல்லேலூயா. மொர்தெகாய் ஆமான் இருந்த அந்த வீட்டையும் அந்த பதவியும் கர்த்தர் மொர்தெகாய்க்கு தேவன் கொடுத்தார். எதனால இந்த அற்புதங்கள் நடந்தது? மொர்தெகாய் என்கிற ஒரு யூதனுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தினால். அல்லேலூயா. மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு யூதனுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தினாலே. அல்லேலூயா. ஆமென். எஸ்தரின் புத்தகத்தில் இந்த சம்பவங்களை 3ஆம் அதிகாரத்தில் நாம் இதை படிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு உதாரணம், யேசபேல். கவனியுங்கள், இந்த யேசபேல் 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே யேசபேல் என்று சொல்லப்படுகிற ஆகாபின் மனைவியாக ராஜாத்தி இவர் என்ன செய்தார்? கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்து அடித்து கொண்டு கொண்டிருந்தார். ஆனாலும் கவனியுங்கள், அந்த யேசபேலுடைய அரண்மனைக்கு சாரிப்புக்காரனாக இருந்த உபத்தியா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுக்கு மிகுந்த பிரியமான பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் உபத்தியா. அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் செய்த காரியத்தை பாருங்க. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார், அழித்து போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த உபதியாவோ கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் 100 பேரை செலக்ட் பண்ணி 50 பேரை கெபிக்கு, ஒரு கெபில 50 பேர், இன்னொரு கெபில 50 பேர் என்று சொல்லி கவனிங்க, 100 பேரை நல்ல சாப்பாடு கொடுத்து, ஆதாரம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, 3 நாள் வசனம் இருக்கா, அவர்களை பராமரித்து கொண்டார். இருக்குதுங்களா? அதே சத்தமா ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனாலும் எந்த அரண்மனையில் சட்டம் புறப்படப்பட்டதோ, எந்த அரண்மனைக்கு சொந்தக்காரியாக இருக்கிற யேசபேலிடத்திலே அவன் வேலை செய்தானோ, அந்த அரண்மனையில் இருந்தே அவன் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இந்த உபதியா எழும்புகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கவனிங்க, அதே போலதான் அந்த பக்தி வைராக்கியத்தை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவன். பக்கத்துல கைகள் சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா? அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நிச்சயமாக செய்வேன். இந்த மாதம் நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் நம்மையும் பற்றிக்கும்படியாக தேவன் செய்வார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. என்ன முடிவு பண்ணிருங்க? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் எழும்பணுமா? பக்தி வைராக்கியம் எழும்பணுமா? தேசத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் எழும்புறான்? நாசமாக்குறதுக்கு எத்தனை பேர் எழும்புறான்? நிர்மூலமாக்குறதுக்கு எத்தனை பேர் எழும்புறான்? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்பவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே மதத்தினுடைய வாக்குத்தத்தம். தேவனுடைய வீட்டை குறித்து நான் பக்தி வைராக்கியம் நாம் பற்றிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, பக்தி வைராக்கியமாக நாம் எழும்ப என்ன செய்ய வேண்டும்? பக்தி வைராக்கியமாக நாம் எழும்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே பக்தி வைராக்கியமாக எழும்பின ஒரு 3 நபர்களை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுத்து, அந்த நபர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து இந்த காலை ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி வைராக்கியமாக நாம் எழும்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வார்த்தைகள். முதல் 3 மனிதனை வேதாகமத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்த ஒரு 3 மனிதனை வேதாகமத்துல பார்க்க போகிறோம். அந்த 3 மனிதனுடைய பெயரை சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான முத்திரத்தை திருப்பினேன். அல்லேலூயா. முதல் மனிதனுடைய பெயர் என்ன? பினெகாஸ். அந்த மனிதனுடைய பெயர் என்னது? பினெகாஸ். இவன் யாரு? ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரன் யாரு? எலியாசர். இவன் பேர் என்னது? எலியாசருடைய மகன் பினெகாஸ். அல்லேலூயா, சொல்லுங்களேன். பினெகாஸ் எலியாசருடைய மகனாகிய பினெகாஸ். கவனிங்கள், இந்த பினெகாஸை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இந்த பினெகாஸ் என்ன செய்தான்? எனக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். அல்லேலூயா. எனக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். காரணம் என்ன? இதுக்கு பின்னணியாக நடந்த சம்பவம் என்ன?
உங்களுக்கு தெரியும். என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்துல என்ன ஹிஸ்டரி அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பிள்ளையாம் தீர்க்கதரிசியை பாலாக் அழைக்கிறார். உனக்கு வெளியேறப்பட்ட பரிசுகளை கொடுக்கிறேன், உனக்கு வெளியேறப்பட்ட பொருட்களை கொடுக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சவி. நீ வாயை திறந்து என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குமாமே. நீ வந்து எனக்காக இந்த ஜனங்கள் மேல சாபத்தை கூறு என்று சொன்னான். ஆனாலும் விளையாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு பாத்தீங்கன்னா போக்குறதுக்கு ஆரம்பத்தில் மனம் இல்லை என்றாலும் பாலா கொடுக்கிற அந்த பணத்துக்காக, அந்த பொருளுக்காக, அந்த வெளியேறப்பட்ட வஸ்திரங்களுக்காக அவன் ஆசைப்பட்டு அவன் புறப்பட்டு போனதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நடுவிலே கழுதைக்கு முன்னாடி தூதன் வந்து நின்றால் அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் அவன் புறப்பட்டு போனான். கவனிங்க, அவன் புறப்பட்டு போகும்போது எத்தனையோ இடத்துல போய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும். அந்த கொடுமுடியில போய் நான் கர்த்தருக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும். அப்படி நான் செலுத்தும் போது என் வாயிலிருந்து இந்த ஜனங்களை சபிக்கிற வார்த்தைகள் வரும் என்று அவன் சொன்னான். கவனிங்கள், ஒவ்வொரு இடத்திலும் போய் அவன் நிற்கும் போது அவன் சபிப்பதற்காக வாயை திறந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. சொன்னா, எப்பா நான் எதுக்காக கூட்டு வந்தேன், எதுக்காக நான் கூட்டு வந்தேன், சபிக்க தானே கூட்டு வந்தேன், ஜனங்கள் மேல சாபத்தை போட்டதானே நான் அவனை கூட்டு வந்தேன், நீ இந்த ஜனங்களை ஆசீர்வாதத்தை கூறி கொண்டிருக்கிறியே சொல்லி கேட்கும் போது இந்த பிள்ளையான் சொன்னா, எப்பா கர்த்தர் என் வாயில எண்ணத்தை போடுறாரோ அதைத்தான் என்ன பண்ண நானு சொல்ல முடியும். அவன் சொன்னா 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வாயை திறந்து கொஞ்சம் பேசு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். கர்த்தர் சபிக்காத மனுஷனை நான் எப்படிப்பா சபிக்க முடியும்? இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. இந்த ஜனங்கள் மேல சாபத்தை என்ன பண்ண முடியாது, கூறவே முடியாது. இந்த ஜனங்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அல்லேலூயா. ஓகே, முடியல, இவ்வளவு ட்ரை பண்ண முடியல. கடைசியில கவனிங்க, இந்த பிள்ளையா புறப்பட்டு போகும்போது ஒரு பில்லி சூனியமான ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிட்டு போனா, அவன் என்ன சொல்ல தெரியுமா பாலா கிட்ட, பாலா இந்த ஜனங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, இவங்களை சபிக்க முடியாது, இந்த ஜனங்கள் சாபத்துக்குள்ளாக நம்ம கொண்டு போக முடியாது, இவங்களை சாபத்துக்குள்ளாக கொண்டு போகணும்னா ஒரே வழி கர்த்தருக்கு விரோதமா இவங்க பாவம் செய்யறவர்களா மாறணும். அந்த டெக்னிக்கான அது என்ன சொல்றது, குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துட்டு போனான் பிள்ளையா. அல்லேலூயா. இவங்களை பாவம் செய்ய வை. மோவாபிய உன்னுடைய குமாரத்தைகளை என்ன பண்ணு, இவர்களுடைய குமாரத்தோடு சேர்த்து விடு. அல்லேலூயா. உன்னுடைய குமாரத்தை இவருடைய குமாரத்தைகளோடு சேர்த்து விடு. உன்னுடைய குமாரத்தைகளோடு என்ன பண்ணு, சேர்த்து விடுன்னு சொன்னோனே கவனிங்க, என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் வசனத்திலே 25ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் சிந்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்ப வந்துச்சு பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப வந்துச்சு பிரச்சனை. ஆசீர்வதிக்கிறோம், இவனை சபிக்கணும், அந்த ஜனங்களை சபிக்கணும் சொல்லி கர்த்தர் அந்த ஜனங்களை சபிக்கிற என்னோட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனம் என் ஜனம். இந்த ஜனம் நான் எழுந்திலிருந்து என் ஜனத்தை ஓங்கி புயலோடு கூட அவர்களை அழைத்து கொண்டு வந்தேன். என் ஜனங்களை எப்படி சபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட வேசித்தனம் பண்ணும் போதோ கர்த்தர் பாருங்க, இங்க ஒரு வாதை புறப்பட்டது. ஒரு வாதை தொடங்கிடுச்சு. ஒரு வாதை என்ன செஞ்சிருச்சீங்க, வாதை தொடங்கிருச்சு. பைபிள் சொல்லுது, கவனிங்க, ஒரு வாதை இங்கே உண்டானது. அந்த வாதையினால ஜனங்கள் செத்துக் கொண்டிருந்தார்கள், ஜனங்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். 6ஆம் வசனம், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலின் முன்பாக அழுது கொண்டு இருக்கையில் என்ன பண்றாங்களா, அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் அழுகுறாங்க, எல்லாம் பெருந்தனம் பண்றான். பாவம் பெருகிடுச்சு. ஆண்டவர் இந்த பாவத்தை பார்த்து என்ன செய்துட்டார், ஜனங்கள் மேல கோபப்பட்டு வார்த்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். தன்னுடைய ஜட்மெண்ட் நியாயத்திற்கு வந்துருச்சு. அங்க பாத்தீங்கன்னா மோசையும் ஜனங்களுக்கு முன்பாக சபையாருக்கு முன்பாக என்ன செய்யறது, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. ஐயோ என்ன செய்யறது, கருத்துல எல்லாரும் சுத்தரித்து போடு, வெளியே கொண்டு வா, யாரெல்லாம் பாவம் செய்யறது எல்லாரும் என்ன பண்ணு, வெளியே கொண்டு வா அப்படின்னு கருத்தை சொல்லும்போது ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து சுத்தரித்து போட்டு கொண்டே இருக்கிறாங்க. மோசையை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த இடத்துல ஆர்வம் பார்த்து கொண்டிருக்கிறான். 2 பேரும் ஒன்றும் செய்ய முடியல. ஜனங்கள் மனித கொண்ட வாதையினால ஒரு பக்கம் ஜனங்கள் என்ன பண்றாங்க, செத்து கொண்டே இருக்கிறாங்க. மோசை அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். மோசே அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல கவனிங்க, 7ஆம் வசனம், அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து
ஒரு ஈட்டி கவனிங்க. இங்க ஆரோன் அழுதுட்டு இருக்கிறான், மோசே அழுதுட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அழுது நின்றுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மூப்பர்கள் அழுது நின்று கொண்டிருக்கிறாங்க. யுத்த வீரர்கள் அழுது நின்றுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ஒரு வாலிபன், என்ன சிம்ரி, அவன் பேர் சிம்ரின்னு கொடுக்கப்பட்டு, சிம்ரி அவன் கூட வேசித்தனம் பண்ண அந்த ஸ்திரீனுடைய பேர் கஸ்பி. அல்லேலூயா, ஆமே. இவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த சிம்ரி ஒரு மோபிய ஸ்திரியை என்ன பண்றான்? கையில பிடித்து கொண்டு தன் கூடாரத்தில் போய் வேசித்தனம் பண்ண முடியாம போறான். அல்லேலூயா. இந்த காரியத்தை பினெகாஸ் பார்த்தான். இந்த காரியத்தை யார் பார்த்தா? பினெகாஸ் பார்த்தான். பினெகாஸ் பார்த்து அவன் என்ன செய்யறான் பாருங்க. கண்ட போது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் மலையிலே அவன் பின்னாக போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாக இருவருடைய வயிற்றிலும் ஈட்டியிலே உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. கரங்களை தட்டி தேவனாக இந்த பக்தி காண்பித்த அப்பொழுது நான் கதை சொன்னார். இந்த பிணைக்காஸ் எனக்காக பக்தி காண்பித்தபடினால என்றென்றைக்கும் இவன் தான் ஆசீர்வாதத்திலே இருக்கும். அல்லேலூயா. கவனிங்கள், நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளதாக நாம் எழுத வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிணைக்காசுடைய பக்தி வைராக்கியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? பிணைக்காசுடைய பக்தி வைராக்கியம் இன்றைக்கு நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? முதலாவது, பாவத்தை எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை மோசையை பார்த்துட்டு இருக்காருப்பா, மோசையை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆரோன் பார்த்து கொண்டிருக்கிறார், இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய முக்கியமான மூப்பர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், யுத்த வீரர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் ஜனங்கள் பாவத்தினாலே இன்னும் அதிகமாக பாவத்தினால நியாய தீர்ப்பு ஜனங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கும் போது இந்த பிணைக்காசுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வந்துச்சு பாருங்க. ஈட்டி எடுத்தான். அதே மோவாபிய ஸ்திரியை கையில பிடிச்சிட்டு ஒரு அறைக்குள்ள போனான் பத்தியா ஒருத்தன் சின்னின்னு சொல்லி, அவன் போன அறைக்குள்ள பின்னாடியே போனான். ரெண்டு பேரையும் நல்ல ஈட்டி எடுத்து வயிற்றிலேயே குத்தி ரெண்டு பேரையும் குத்தி கொலை செய்து போனான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அந்த நிமிஷமே கர்த்தருடைய வாதை நின்று போயிடுச்சு. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் எழுத வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாக மாற வேண்டும். பாவத்துக்கு சப்போர்ட் பண்றவர்களாக இல்லை, பாவத்துக்கு உறுதுணையாக போகிறவர்களாக அல்ல, பாவத்துக்கு அப்படியே கண்ணு சாச்சிட்டு போறவர்களாக அல்ல, பாவத்துக்கு விரோதமா லைட்டா முயற்சி பண்றவங்களாக அல்ல. இந்த பிணைக்காஸ் மாதிரி ரத்தம் சிந்துகிற அளவுக்கு பாவத்தை எதிர்த்து நிற்கணும். பைபிள் சொல்றது, எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே, 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறான். என்னத்தை எழுதுகிறான்? படியுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடு. நீ பாவத்துக்கு விரோதமா போராடுறப்பா, பாவத்துக்கு விரோதமா எழுதி நிற்கிற, பாவத்துக்கு விரோதமா ஏதோ ஒண்ணு செய்யற, ஆனாலும் போராடுகிறதுல நீ இன்னும் ரத்தம் சிந்த படுத்ததாக எதிர்த்து நிற்கவில்லையே. உன்னுடைய முயற்சி எல்லாம் 25% தான் இருக்குது, உன்னுடைய முயற்சி எல்லாம் 40% தான் இருக்குது, உன்னுடைய முயற்சி எல்லாம் 50% தான் இருக்குது. உன்னுடைய முயற்சி 100% இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய காலை வேளையிலே நாம் நடத்த வேண்டும். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ரத்தம் சிந்தினானா? பிணைக்காஸ் ரத்தம் சிந்தினானா? குத்தி கொலை செஞ்சவங்க அவங்க எதுக்கு பயப்படல? ஐயோ, இந்த சிம்ரி குடும்பம் நம்மள ஒண்ணுதான் பண்றாங்களே. இந்த சிம்ரி குடும்பம் யார் தெரியுமா? பெரிய ஆளா அதையும் படிச்சிருங்க. நாங்க என்னாமத்தின் புத்தகம் 25 அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிட்டீங்களா? அதுல இருக்கீங்களா? என்னாமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துல பாருங்க. இந்த சிம்ரி வந்து யாரும் அந்த சாதாரணமான ஆள் இருக்கிறாங்க. 14ஆம் வசனம் படிக்க. மீதியானிய புத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் பேர் சிம்ரி. அவன் சல்லூவில் குமாரனும் சிமியோனியரே தகப்பன் வம்சத்தில் ஒரு அவன் பிரபு பெரிய அவனை புத்தி போட்டா அவன் குடும்பம் நம்மள சும்மா விடுமா? அந்த வம்சம் நம்மள சும்மா விடுமா? சிமியோன் கோத்திரம் நம்மள சும்மா விடுமா? பயப்பட தயங்கல,
அல்லேலூயா. நீ சிமியோன் கோத்திரமா இரு, நீ என்ன கோத்திரமா வேணாலும் இரு, நீ பெரிய பிரபுவா கூட இரு, நீ செய்கிறது பாவம், அந்த பாவத்துக்கு நான் ரத்தம் சிந்துற அளவுக்கு கூட எதிர்த்து நிற்பேன். அந்த காரியத்தை தான் என் ஆண்டவர் அதை பார்த்து சொன்னார். பினேகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் பண்ணு. அல்லேலூயா. அந்த கஸ்பி, அடுத்த வாசியம், அடுத்த வாசியம். கஸ்பி, அவ பேர் என்னது? கஸ்பி. கஸ்பி அவள் சூரின் குமாரத்தி, மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாராகிய ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய அவளும் பெரிய தான். ரெண்டு பேரும் பெரிய தான். ரெண்டு பேருடைய குடும்பமும் பெரிய பெரிய குடும்பம் தான், பெரிய பெரிய வம்சம் தான். என்ன பண்ணி இஸ்ரவேல் ஜனம் அது வந்து மோவாபியர் கூட்டம். அதே பெரிய பெரிய தான். குத்தா என்ன பண்றது? செத்து நான் வந்து சாப்பிட்டா என்ன பண்றது? இவன் ஒரு கூட்டமா எடுப்பிட்டு நம்மளை அழிக்கிறது. நோ ப்ராப்ளம். அதை பத்தி எனக்கு கவலை. என் தேவனுக்காக நான் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறேன். என் கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் தான் பாருங்க பினேகாசுக்கு இருந்தது. அந்த ஒரு செய்தியை நாம் பினேகாசுக்கு இருந்தது. அல்லேலூயா. பாவத்தை விரோதமா எரித்துல நிற்கிற காரியத்துல நாம் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? போராடும். போராடும். அல்லேலூயா. பாவத்தை ஃப்ரண்ட்ல வச்சுக்கின்னு, பாவத்தை போன்ல வச்சுக்கின்னு, பாவத்தை கூட வச்சுக்கின்னு, அல்லேலூயா, பாவத்தை தூக்கி பேக்கெட்ல வச்சுக்கிட்டு, பாவத்தை தூக்கி பஸ்ல வச்சுக்கிட்டு, பாவத்தை தூக்கி பேக்ல வச்சுக்கிட்டு, நான் பாவத்துக்கு ஒரு வைத்திருக்கிறேன், நான் பாவத்துக்கு ஒரு எப்படி வைத்திருக்க முடியும்? அல்லேலூயா. எப்படி நீங்க செய்ய முடியும்? தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை உன்னுடைய வாழ்க்கையை நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. நீ எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நீ உண்மையாகவே எதிர்த்து நிற்கிறனா, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்தினாலும் அந்த ஸ்டேஜுக்கு நீ வந்துடுவ. அந்த ஸ்டேஜுக்கு தான் பினேகாஸ் பண்ணான். அவனை தான் கதை சொன்னார். பினேகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வீட்டை குறித்து நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நாம் எழும்ப வேண்டும் என்றால் நாம் பாவத்தை எதிர் நிற்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாக மாற வேண்டும். இஸ்ரவேலிலே பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். யோனா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு எல்லாரும் தைரியம். யோனா ஆண்டவர் அவனை நினைவைக்கு போக சொன்னால் தர்ஷீஷுக்கு புறப்பட்டு போனான். தர்ஷீஷுக்கு அவன் புறப்பட்டு போனவன் போனோடனே தர்ஷீஷுக்கு அப்ப தான் அவன் சோத்திர கத்தாவே நான் போன தர்ஷீஷுக்கு வந்துருச்சு. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? தர்ஷீஷுக்கு தான் போனோடனே சுடுகாடு போயிட முடியுமா? அல்லேலூயா. போனோடனே விஷம் இருக்குது எடுத்து குடிச்சிட முடியுமா? அல்லேலூயா. போனோடனே பாம்பு இருக்கு தூக்கி பாக்கெட்ல போட முடியுமா? முடியாதுல்ல. அல்லேலூயா. போனோடனே தர்ஷீஷ் கப்பல் இருந்து தூக்கி ஏறி உட்காண்டான். கர்த்தருடைய தர்ஷீஷுக்கு தான் கொண்டு போறான்னு நினைச்சான். இவனே நினைச்சான். உனக்கு சூழ்நிலை மாறுது, நிலைமை மாறுது, உன் கண்ணுக்கு எதிர நீ பாக்குறதெல்லாம் பார்த்து கர்த்தருடைய சித்தத்தை தீர்மானிக்காத. கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால. ஆமா, நான் கரெக்டா வந்தேன், அதுவும் கரெக்டா வந்துருச்சு, இது ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால வாய்க்கிறதாக இருக்கு. தர்ஷீஷுக்கு அப்புறம் வந்தா ஏறிவியா? அல்லேலூயா. தர்ஷீஷுக்கு அப்புறம் வந்தா ஏறிட்டாராம். சரி, ஓகே, நரகத்துக்கு கப்பல் வருது, ஏற முடியுமா? ஏறி உட்காந்து சமுத்திர கொந்தளிக்குதான் ஆட்டா காமிச்சு பத்தியா? சமுத்திர கொந்தளிக்கு. சமுத்திர கொந்தளிச்ச உடனே இவங்க எல்லாம் சீட்டு போடுறான். சுவாமி, அந்த இடத்துல சுவாமின்னு பேரு. யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு நமக்கு வந்திருக்கிறது, யார் நிமித்தம் இந்த பாதிப்பு, இந்த ஆபத்து நமக்கு வந்திருக்கிறது, சீட்டு போடுவோம். சீட்டை கர்த்தர் கரெக்டா போட்டான். கர்த்தர் கரெக்டா போட்டு யாரு? யோனா, எங்க போன? நீ காணா, நீ அடியில போனாலும் உன்னை தேடிட்டு வருவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கப்பலின் அடிக்கட்ட போய் படுத்தாங்க. நீ அடிக்கட்டினா படும், பாத்திரத்து போய் படு, அங்கேயும் வருவார் உன்னை தேடி. சீட்டு ஓம்பர்ல விழுந்துச்சுல, சீட்டு விழுந்துச்சுல. போய் கேட்டா, யோனா யோனா எங்க காணா, என்ன தேடணும்? பார்த்தா கப்பலின் அடிக்கட்டு உள்ள போய் தட்டி எழுப்பி, என்னப்பா உன்னாலதான் சமுத்திரமே கொந்திருக்குது, நீ பார்த்தா கப்பலின் அடிக்கட்டுல வந்து என்ன பண்ற? ஆக்கியா? அதாவது பெரியவர் பேசும்போது சொல்றாரு. அப்போ அவர் அண்ணமாளுக்கு போவாரு, கப்பல்ல போயிருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அடித்தட்டு தான் எல்லாம் போய் வாந்தி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா கப்பல்ல பஸ் போறவனுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி பிரயாணம் பண்றோம். எல்லாம் வாந்தி எடுத்து அங்க போய் பட்டணும். கர்த்தருடைய காரியத்தை வழியில விட்டு நீ விடக்கிட்டனா வாந்தி எடுக்கிற இடம் கூட உனக்கு மல்லிகைப்பூ மாதிரி தான் வாசனை பண்ணும். வாந்தி எடுக்கிற இடத்துல போய் படுத்துறான். போய் கட்டி எழுப்பி கேட்கறான், என்னடா முன்னாலதான் இங்க சமுத்திரமே படுத்துருக்குதுன்றான், நீ படுத்துருக்கிற. அவன் சொல்றத பாரு, 9ஆம் வசனம் படிமா. 9ஆம்
அதற்கு அவன், நான் எபிரேயன். இது ஒண்ணும் குறைச்சல். சமுத்திரத்தையும் கடலையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன். அல்லேலூயா. பயபக்தி உள்ளவர். இவன் சொன்னா, எப்ப நீ பயபக்தியான என்ன? இப்ப உன்னாலதான் என்ன இருக்கு? சமுத்திரமே உன்னாலதான் கொந்தளிக்க தெரிஞ்சாங்க. என்ன செய்யறது? எல்லாம் அவங்க சாமியை நோக்கி கொண்டுறான். கண்டு கழிக்கிறான். அந்த கப்பல்ல சரக்கு மூட்டைகளை தூக்கி என்ன பண்றான்? கீழே போடுறான். சமுத்திரம் ஸ்டாப் ஆகல. அதனுடைய மும்பரத்தை அதிகப்படுத்தி கொண்டுதான் இருந்தது. அல்லேலூயா. அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டுதான் இருந்தது. அல்லேலூயா. எப்ப இந்த சமுத்திரம் நின்று போனது? எப்பொழுது இந்த சமுத்திரம் அடைக்கிறது? எப்பொழுது சமுத்திரத்தின் கொந்தளிப்பு அமைதியானது? நீங்கள் அதில் படிங்கள். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூப்பிட்டு, சரி, குற்றமில்லாத ரத்த பலி, ரத்தம் சிந்துகிற காரியம் நடந்தாதான், ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீ பாவத்தை எதிர்த்து நின்னாதான் சமுத்திரம் ஸ்டாப் ஆகும். அல்லேலூயா. அந்த குற்றமில்லாத மனுஷன் ரத்த பலி ஏன் மேல வேணாம், அந்த டைலாக போட்டு தூக்கி போடு. இறக்கம் வைக்காம தூக்கி போடு. சொல்லி தூக்கி போடாமா இல்லையா? தூக்கி போட. அடுத்த வசனம் 15ஆம் வசனம். ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீ பாவத்தை எதிர்த்து வேணா பிரச்சனை சாலாய். அல்லேலூயா. உன் பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கு தெரியும். உன் பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் போட முடியாது. ஆண்டவரே, நான் பாவத்தை எடுத்து வைக்கிறேன். ஆண்டவரே, பாவத்தை விலகி ஓடுறேன். ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவனுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராம இருக்கிறப்போ, ஒரு பக்கம் பைபிள் வச்சிருக்கிற ஆண்டவரே, இன்னொரு பக்கம் வேற ஒண்ணு வச்சிருக்கிற ஆண்டவரே, இப்படியே ஓட்ட முடியாத காலத்தை. அல்லேலூயா. பாவத்தை எதிர்த்து நிற்கிற காரியத்தை நான் சொல்லுமா, இன்னைக்கு நம்ம தேவபக்தி உள்ளவர்களா இருக்கிறதுனால நம்ம பாவத்தை எதிர்த்து நிற்கிறவங்களா எதிர்க்காம இருக்க மாட்டோம். எதிர்ப்போம். கண்டிப்பா பாவத்தை என்ன பண்ணுவோம்? எதிர்ப்போம். ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்ம என்ன பேசுறாரு தெரியுமா? நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வெறும் எதிர்க்க கூடாது, ரத்தம் சிந்துற அளவுக்கு எதிர்ப்பு. போன கேட்டேன், இல்ல இல்ல போன கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டேன். ரத்தம் சிந்துற அளவு. ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்கள் எதிர்ப்பு. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே, அங்கே சவுல் ராஜாவாக கர்த்தரால் நியமிக்கப்படுகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு கர்த்தர் அவனை மேல தலைமையில அபிஷேகத்தை வைத்து அபிஷேகத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் செலக்ட் பண்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலை ராஜாவாக அவனை செலக்ட் பண்ணணும்னு சொல்ற. எப்போ அமலேக்கியரை குறித்து மனசுல ஒரு வேதனை இருக்குதுப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட்டு வரும்போது அமலேக்கியர் என்ன பண்ணா? ஜனங்களுக்கு வழி விடுங்க. வழி என்ன பண்ணா? மறிச்சான். அந்த செய்தியை மனதுல என்ன பண்றீங்க? நானு வைத்திருக்கிறேன். நீ போய் அவங்க என்ன பண்ண? முதல்ல மடங்கடி. எப்படி மடங்கடி? 2ஆம் வசனமா 3ஆம் வசனமா? படிங்க. 2, 3. சரி, செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். நீ அங்க புருஷர்களையும் ஸ்திரீகளையும் ஆடு மாடு கழுத ஒட்டகை எல்லாத்தையும் எப்படியும் இரக்கம் வைக்காமல் இருக்காங்க. இரக்கம் வைக்காமல். ஏன் நீ பாவத்தை அழிக்கும் போது இரக்கம் வைக்க கூடாது? பாவத்து மேல நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? பாவத்தை அழிக்கணும்னு அம்சம் ஆண்டவரே, நீ பாவத்தை அழிக்கிறத நீ புறப்பட்டு போயிட்டு ஏன் மேல இறக்க வைக்கிற? அல்லேலூயா. இறக்க வைக்காத. சவுலுக்கு ஆண்டவரை இறக்க வைக்காது. புருஷனையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் பாவமுள்ள குழந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளை எருதுகளையும் ஒட்டகங்களையும் எல்லாத்தையும் சந்தரித்து போடு. அவைகள் மேல கொஞ்சமுடைய பாவத்தை எடுத்து நிற்கிற காரியத்துல இறக்கம் இருக்க. ஐயோ நான் முட்டாய் நான் வருது, ஐயோ நான் இப்படி ஆகுது அப்படி ஆகுது, இது இல்லாம என்ன பண்றது, இப்படி ஆகுது இப்படி ஆகுது, ஐயோ நான் அப்படி பேசினா என்ன ஆகுது, ஐயோ நான் சிந்தையை கொலை செஞ்சு போட்டா அந்த குடும்பம் என்ன மகிழ்ச்சிருமே, நான் அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துல வாழ முடியுமா, நான் ஆசையில இருக்க முடியுமா? நோ ப்ராப்ளம். கர்த்தர் உனக்காக வருவோம். கர்த்தர் உனக்காக வழக்காடு. அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது? எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7:11. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எப்படியாக சொல்கிறான்? 7:11.
பாருங்கள், நீங்க தேவனுக்கு என்ற துக்கம் அடைவது உண்டோ, எவ்வளவு ஜாக்கிரதையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்தினாலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறது. பக்தி வைராக்கியத்துல நீங்க சுத்தவான்கள் என்று விளங்க வைராக்கியமாக எழுப்ப வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் பாவத்தை எதிர்த்து நிற்கிற காரியத்துல ரத்தம் சிந்துற அளவுக்கு எதிர்த்து நிற்கணும். பிணைக்காஸ் அவன் ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம பாவத்தை எதிர்த்து நின்று அல்லேலூயா. ரத்தம் சிந்துற அளவுக்கு அவன் பாவத்தை எதிர்த்து நின்றான். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். போட்டிருக்கிறது தேவபக்தி வேஷம், ஆனா அதன் பலனை நம்ம காட்டணும். பலனை மறுதலிக்கிறவர்களா இருக்கு. தேவபக்தனுடைய வேஷம் என்னது? தேவபக்தனுடைய சாயல் என்னது? பாவத்தை எதிர்க்கணும். அதன் பலனை மறுதலிக்கப்படாது. பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிற இவர்களை இப்படிப்பட்டவர்களை நீ வீட்டு விளக்கு. பாவத்தை எதிர்த்து நிற்கிற காரியத்துல ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீ பாவத்தை எதிர்த்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எழுப்ப செய்ய வேண்டிய முதல் காரியம் பாவத்தை ரத்தம் சிந்துற அளவுக்கு சும்மா லைட்டா முயற்சி பண்ணக்கூடாது. எப்படி பாவத்தை எதிர்க்கிறோம், ரத்தம் சிந்துற அளவுக்கு முழு எஃபெக்ட் போட்டு என்ன பண்ணணும்? ஃபுல் எஃபெக்ட் பாவத்தை எதிர்க்கிற காரியத்தை ஃபுல் எஃபெக்ட் ஏற்பட்ட ஃபுல் எஃபெக்ட். இப்ப நம்ம பிணைகாசு பாக்குறோம். பிணைகாசு இல்லாம ஃபுல் எஃபெக்ட் பாவத்தை எதிர்க்கிற காரியத்துல ஃபுல் எஃபெக்ட் போட்டு பாவத்தை எதிர்க்கிறான் யாரு? யோசேப்பு. அல்லேலூயா. வஸ்திரம் ஒரு வாலிபன் வஸ்திரத்தை விட்டு ஓடுறது உனக்கு எவ்வளவு அசிங்கமானது இல்ல? ஒரு வஸ்திரம் அவன் போட்டுக்கிறது ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தையும் பிடிக்கிட்டாங்க, நிர்மாணமாக்கிட்டாங்க, அசிங்கப்படுத்த அவன் அவன்கிட்ட நின்று கெஞ்சிருக்கான், என் வஸ்திரத்தை கொடு, என் வஸ்திரத்தை கொடு, நான் போறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. நீ வஸ்திரத்தை கொடுனாலும் பரவாயில்ல, நான் அப்படியே போடுறேன். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட சீக்கிரத்தை விட நான் விலைக்கு போடுறது எனக்கு பெட்டர். என்ன சொல்றது? அல்லேலூயா. அதிர்ந்து நிற்கிற ரத்தம் சிந்துற அளவுக்கு தாராளமாக குற்றம் சாட்டப்பட்டாங்க. ஜெயில போட்ட நோ ப்ராப்ளம், நீ ஜெயில போட்டு ஜெயில வெளியே கொண்டு வரதுக்கு ஒருத்தர் இருக்கிற, நீ போடுறதுக்கு நீ இருக்கிறனா வெளியே கொண்டு வர என் ஆண்டவர் இருக்கிறான். என் மேல பழி போடுறதுக்கு நீ இருக்கிறனா என் பழியை நீக்கிறதுக்கு என் ஆண்டவர் இருக்கிறான். நீ என்னை கீழே தள்ளி விடுறதுக்கு நீ இருக்கிறனா என்னை தூக்கி விடுவதற்கு என் தேவாதி தேவனோட கூட இருக்கிற. அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தை வேலை ஸ்தலத்துல காட்டுது. அல்லேலூயா. சொந்தக்காரங்க மத்தியில காட்டுங்க. அல்லேலூயா. இந்த சாங்கியை செய்ய, அந்த சாங்கியை செய்ய, இதை பண்ணு, அதை பண்ணுனா மண்டையை மாட்டிடலாம். ஜீவமா மாடு மாதிரி மண்டிக்கு மண்டியை ஆட்டிட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடாது. இல்ல இதனால மச்சான் போச்சுப்பா, மாமா போச்சுப்பா, சொந்தக்காரன் போச்சுப்பா, யாருனாலும் போட்டுப்பேன். அல்லேலூயா. இரத்த சிந்துற அளவுக்கு நீ பாவத்தை இழுத்து நிற்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஈவன் ஒரு மச்சான் போச்சுப்பா, மாமா போச்சுப்பா, அத்தை போச்சுப்பான்றதுக்காக நீ அந்த பாவத்துக்கு உடன்பட்டனா கர்த்தர் உன்னை கேட்பார். அல்லேலூயா. நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியமா எழுப்ப முடியும். என்ன சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பாவத்தை எழுந்து நிற்கிற காரியத்தை நிரூபிங்க. ரத்த சிந்துற அளவுக்கு நிரூபிங்க. ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், பிரச்சனை பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் தான் வந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்த்து நிற்கணும். இல்ல வேணாம், இல்ல நான் உன்ட்ட பேச பேசாத, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, போ நம்பர்லாம் என் போன கேட்டுக்கோ, பிளாக் லிஸ்ட்ல போட்டுக்கோ, அவன் பக்கமே வர மாட்டேன். வராதுன்னு புரியுதா? நீ என் பக்கம் வரலாம் கூட, என் ஆண்டவர் என் பட்சமாக காரியத்துல ரத்தம் சிந்துறாங்க. இரண்டாவதாக ஒரு மனுஷனை வேதாமத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய பெயர் என்ன? எடுத்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16 10-16. அந்த மனுஷனுடைய பெயர் ஏகு. அந்த மனுஷனுடைய பெயர் என்னது? ஏகு. படி 10-16.
ஆஹ் நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். இரண்டாவது கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன் யெகூ. இவன் இஸ்ரவேலிலே ராஜாவாக இருந்தான். அல்லேலூயா. இந்த யெகூ இவன் என்ன செய்தான்? இவன் பாருங்க, இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பக்தி வைராக்கியமா இருந்தான். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பித்து அவனே சொன்னான், என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி அவன் கூட போயிட்டவனுக்காக அவன் செய்த கர்த்தருக்காக அவன் செய்த பக்தி வைராக்கியத்தெல்லாம் பார்த்தான். நான் வசனம் மட்டும் சொல்றேன், டக்கு சொல்றேன், டைம் இல்ல. கவனிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்கே அவன் என்ன செய்தான்? 21:20 கவனிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். அல்லேலூயா. கர்த்தரின் பகைஞனாய் இருந்தவன் யார் தெரியுமா? ஆகாப். அல்லேலூயா. ஆகாப். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17-18. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17-18 என்ன சொல்கிறது? சரி, நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீர் உங்களுடைய தகப்பன் வீட்டாருமே. இஸ்ரவேலை அவனுடைய பரம எதிரி யார் தெரியுமா? ஆகாப். ஆகாப்புடைய கூட்டம், ஆகாப்புடைய குடும்பம் தான். அல்லேலூயா. இந்த ஆகாப்புடைய குடும்பத்தை முழுவதுமா நிர்மூலமாக்கி போட்டவன் யார் தெரியுமா? யெகூ. யெகூ என்ன செய்தான்? கர்த்தரின் சத்துருக்களை அழித்தான். கர்த்தரின் சத்துருக்களை அழித்தான். அல்லேலூயா. அவன் என்னெல்லாம் செஞ்சான்? 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் நீங்க எழுதி வச்சுங்க. அதுல போய் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. ஏசபேலை கொண்டு போட்டான். ஏசபேல் தான் இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்வதற்கு பெரிய ஒரு காரணமான ஒரு கேவலமான ஸ்திரீயாக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுது, கவனிங்க. நீங்க ஏற்கனவே நீங்க படிச்ச வசனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் கூட கிடையாது, 17ஆம் அதிகாரத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகாப் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரின் தூண்டி விட்டபடியே. யார் தூண்டி விட்டபடியே? ஏசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதற்கு இந்த ஆகாப் என்ன பண்ண? தன்னை விட்டு போட்டான் என்று பேர் சொல்றது. இப்ப எப்படி எல்லாம் தோண்டி விட்டாலும், எப்படியெல்லாம் சொன்னாலும், எதையெல்லாம் சொன்னாலும், அது எல்லாத்தையும் என்ன பண்ண? இவன் அப்படியே செஞ்சான். ஆனா அதற்கு காரணமா இருந்த இந்த ஏசபேலை கவனிங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல இந்த யெகூ நிர்மூலமாக்கிப்பான். அல்லேலூயா. யெகூ ராஜாவாயினான். அப்போ இஸ்ரேலுக்கு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ஏசபேல் கண்களுக்கு மையிட்டான். நம்மளால ஆகாப் சென்று போயிட்டால, கண்களுக்கு மையிட்டான். கண்களுக்கு மையிட்ட யெகூ வரா. இனிமே யெகூக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மனைவியா இருக்கலாம் சொல்லி கண்களுக்கு மையிட்டா. யெகூ வந்தான். வேலையா என் பட்சத்துல இருக்கு. அவன் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தான். உடனே யெகூ கீழே இருந்து கேட்டா, என் பட்சத்துல இருக்கிறவன் யார்டா? 4-5 பேர் கையை தூக்கணும், நாங்க இருக்கிறோம். அங்கிருந்து அப்படியே பிடிச்சவளை கீழே தள்ளு. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டா. அங்க இருந்து அப்படியே படிச்சு முடிச்சு என்ன பண்ணால? கீழே அப்படியே பிடிச்சி 4-5 பேர் அவளை அப்படியே கீழே தள்ளினான். அங்க மேல இருந்து என்ன பண்ண? ஜன்னல்ல இருந்து கீழே என்ன பண்ணா? விழுந்தா. பைபிள் சொல்லுது, அவருடைய சரீரம் அந்த இடத்துல நசுக்கப்பட்டது. அவங்க போய் வந்து கை, காலு, தலை தவிர எதுவுமே அந்த இடத்துல இல்லையா, எல்லாமே நசுக்கப்பட்டது. நாபோத்தின் நிலத்திலே அவன் ஏசபேலின் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று திஸ்பியனாகிய எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. அல்லேலூயா. இஸ்ரவேலை பாவம் செய்யப்படுவதற்கு மிகவும் காரணமா இருந்தது ஏசபேலை யெகூ அழித்து போட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்துருக்களை அழித்தான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கவனியுங்கள். இன்னுமாக 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஆகாப்புடைய பிள்ளைங்க எத்தனை பேர்? ஆகாவுடைய குமாரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அங்க 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, இருக்கிறாங்களா? 10ஆம் அதிகாரம் 70 குமாரர்கள் இருந்தபடி எத்தனை குமாரர்கள்? 70 குமாரர்கள். சொன்னா அந்த ஆகாவுடைய குமாரர்கள் 70 பேரை வெட்டி என்ன பண்ணு? பொண்ணு போட்டு அந்த கூடையில, அந்த
இன்னைக்கு 72 பேருடைய தலையை வெட்டி கூட என்ன பண்ண வச்சு அனுப்பு. கவனிங்க, ஆதாமுடைய குமாரர் ஒருத்தர் கூட இல்லாம அந்த 70 பேருடைய அந்த தலையை வெட்டி சாய்த்தான் இந்த ஏகு. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்துருக்களை அழித்து போட்டான். ஆமெனா. அல்லேலூயா. அழித்து போட்டானே இல்லையா? அழித்து போட்டான். அது மாத்திரம் இல்லை, கவனிங்கள், அதே கவனிங்க, அதே புஸ்தகத்துல, அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதே 10ஆம் அதிகாரத்துல கவனிங்கள், இந்த இடத்துல 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை படியுங்கள். நான் இன்னும் அதிகமா சேவிக்க போறேன். எப்படி? அடுத்த வசனம் படிமா. பாகாலுக்கு ரொம்ப பெருசா பலியிட போறப்பா, வராதவன் எவனா இருந்தாலும் அவனை கொண்டு போட்டுருவேன். பாகாலின் பணிவிடை காலரை அழிக்கும்படி இந்த எவ்வளவு அதிகமா சேவிக்கப்படுறான். எல்லாம் நம்ம சேர்ந்து பாகாலுக்கு பலியிடலாம் சொல்லி ஒரு அறையில, பெரிய அறையில எல்லாரையும் வர வச்சு கடைசியில எல்லாருக்கும் பரிசுலாம் கூட நீங்க பஸ் பாருங்க, எல்லாருக்கும் கூட வசதில கூட பரிசுலாம் கூட என்ன கொடுத்தான். கொடுத்துட்டு கடைசியில கேட்கிறான், பாகா தீர்க்கதரிசியை இல்லாமல் கர்த்தரின் தீர்க்கதரிசி யாராவது நீங்க இருக்கீங்களா? கடைசியா முறை கேட்டுறேன். யாருமே கர்த்தரின் தீர்க்கதரிசி இல்ல, எல்லாரும் நாங்க பாகா தீர்க்கதரிசி தான். கர்த்தரின் தீர்க்கதரிசி நாங்க உள்ள பட மாட்டோம். ஓகே ரைட்டு, கதவு மூடு. ஓகே ரைட்டு, கதவு மூடு. வெளியே போயிட்டான். உள்ள விட்டு போனான். நான் உள்ள போயிட்டான். உள்ளதான் பாகா தீர்க்கதரிசி ஒருத்தர் கூட விடாத எல்லாரையும் வெட்டி கொண்டு ஒரே நேரத்துல பாகா தீர்க்கதரிசி எல்லாரையும் அழித்து கொண்டு போட்டான். சத்துருக்களை அடித்தான். அது மாத்திரமில்லை, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே கவனிங்கள், 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் கவனிங்கள். பாகா கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்திருந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து அடுத்த நம்ம பாகா தீர்க்கதரிசியில அடிச்சாலே இப்ப பாகா சிலைகளை தகர்க்கிறான். கோயிலுக்கு போயிட்டான். அல்லேலூயா. பாகாலின் சிலைகளை என்ன பண்றான்? தகர்த்து போட்டான். தகர்த்து இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மனாசாலைக்கு இடமாக மாற்ற பப்ளிக் கட்டுட்டான். கை தட்டுங்கப்பா. அந்த தலங்களை நிர்மலமாகி தகர்த்து போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஜனங்களாம் போய் நாங்கள் காலை கடனை முடிக்கிற இடமா மாத்தினோம். அல்லேலூயா. கர்த்தரின் சத்துருக்களை அழித்து, கர்த்தரின் சத்துருக்களை நம்ம அழித்து போட்டான். கவனிங்க, இதனாலதான் கவனிங்க, இந்த யெகூ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். நம்ம கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்ப வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் சத்துருக்களை, கர்த்தருக்கு சத்துருனா நமக்கு சத்துருனா, கர்த்தருக்கு பகனா நமக்கும் பகனா, கர்த்தருக்கு தேவனா நமக்கும் தேவனா, கர்த்தருக்கு எதிரினா நமக்கு எதிரிதான், கர்த்தருக்கு பிடிக்காதனா நமக்கும் பிடிக்காதுதான், கர்த்தருக்கு வேணான்னு நமக்கும் வேணும் தான். 119ஆம் சங்கீதம் 139ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதத்தை எப்படி சொல்றான் பாருங்க, எடுத்து வாசிங்க. 119 139 என்ன சொல்லுது? என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியா என் பக்தி வைராக்கியம் பட்சித்தது. என் சத்துருக்கள், அல்லேலூயா, சத்துருக்கள் உங்களுடைய வசனத்தை மறந்தபடியினால என் பக்தி வைராக்கியம் பட்சித்தது. கவனிங்க, தேவனுடைய சத்துருக்களோடு நீ கூட்டணி வச்சுக்க கூடாது. தேவனுடைய எதிரிகளோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய எதிரிகளோடு கூட உறவாட கொடுத்து அந்த கூட்டம் கர்த்தருக்கு பிடிக்காத கூட்டம், அந்த ஐக்கியம் கர்த்தருக்கு பிடிக்காத ஐக்கியம், அந்த கேங்கு கர்த்தருக்கு பிடிக்காத கேங்கு, அந்த இடம் கர்த்தருக்கு பிடிக்காத இடம் என்று உனக்கு அறிந்த போதும் நீ அங்கே போய் உட்கார்ந்து பேசி நேரத்தை செலவு செய்து நீ அவர்களோடு உறவாடி கொண்டிருப்பேனா நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக எழுப்ப முடியாது.
அந்த இடத்தை கர்த்தர் பகைக்கிறார், அந்த கூட்டத்தை கர்த்தர் பகைக்கிறார், அந்த கேங்கை கர்த்தர் பகைக்கிறார், அந்த ஐக்கியத்தை கர்த்தர் பகைக்கிறார். கர்த்தர் பகைக்கிறத நானும் பகைக்கணும். அப்பதான் நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பண்ணுவேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் என்பதை நம்ம காண்பிக்க வேண்டும். கலாத்திய புஸ்தகம் 1:14 அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறான் பாருங்க. தேவனுடைய அவன் பாருங்க, அவன் தேவனுக்காக இருந்த பக்தி வைராக்கியத்தை அவன் காண்பித்தான். 1:14 படிக்கலாம். கலாத்தியர் 1:14. என் ஜனத்தால் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிறோம் யூத மார்க்கத்திலே என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக நான் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். மிகவும் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக. அவன் வெளியின் கோத்திரத்தை சேர்ந்தவன். நீ எபிரேயனா, நானும் எபிரேயன். நீ இஸ்ரவேலனா, நானும் இஸ்ரவேலன். நீ 8ஆம் நாள்ல விருந்தம் நானும் விருந்தம் பண்ணப்பட்ட 8ஆம் நாள்ல. அல்லேலூயா. பிதாக்களுடைய பாரம்பரியங்களுக்கு தகரான பக்தி வைராக்கியம் உள்ளவன். அல்லேலூயா. தேவன் அருவருக்கிறதை நாமும் அருவருக்கிறோம். அல்லேலூயா. ராகேலுக்கு தெரியும் கர்த்தர் சொர்க்கங்களை அருவருக்கிறார் என்று. யாக்கோபுடைய மனைவியா இருந்தாலும், யாக்கோபு நேசித்த ஒரு மனைவியாக ராகேல் அந்த இடத்துல காணப்பட்டாலும், கர்த்தர் அருவருக்கிறார், யாக்கோபு அருவருக்கிறார், இஸ்ரவேல் தேவனுக்கு அது அருவருப்பான காரியம் என்று அறிந்த போதும் தன் தகப்பனுடைய சொரூபங்களை எடுத்து கொண்டு வந்து அறையில கொண்டு வந்து அதையும் எடுத்து கொண்டு வந்து அல்லேலூயா பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிறது, நாமும் அருவருக்கிறோம். கர்த்தர் வேண்டாம்னு சொல்றது, நாமளும் வேண்டாம்னு சொல்லணும். ஆமென் இல்லையா? அல்லேலூயா. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை கர்த்தர் பகைக்கிறது, நாமளும் பகைக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு தெரியும் யாக்கோபின் புஸ்தகம் 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த பகை தூக்கி நீ பாக்கெட்ல போட்டு வச்சுக்காத. அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தை நிரூபிக்க முடியாது. அல்லேலூயா. நீ கூட்டணி அங்க வச்சுக்கிட்டா நீ எப்படி? நீ கூட்டணி உனக்கு அங்க இருந்துச்சுன்னா நீ போட இருந்தா கூட நீ தோத்து போயிட்டு என்னமே இல்லையா? எங்க இருந்தான், யார் கூட இருந்தான், யார் கூட சாப்பிட்டான், யார் கூட உறங்கினான், யார் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணா, இயேசுவோட தான் இருந்தான். ஏன் நல்லா கவனிங்க, இயேசுவோட தான் இருக்கிறோம், சபைக்கு தான் இருக்கிறோம், சபையில தான் இருக்கிறோம், சபைக்கு தான் வரோம், சபையில தான் வரணும், சபையோட ஐக்கியமா தான் இருக்கிறோம், சபையில தான் இருக்கிறோம், இயேசுவோட தான் இருக்கிறோம். ஆனாலும் எதிரியோட உனக்கு கூட்டணி இருக்குது. விலங்க நான் சொல்றது இருக்குதா? யூதத்துக்கு இருந்தது இல்ல. வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14, 15, 16. 26, 14, 15, 16. நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அதுல 2 வருஷம் அப்படியே எழுதி வச்சுங்க, படிங்க. நேரம் இருக்கும்போது அங்க போய் கூட்டணி யார் கூட? பிரதான ஆசிரியர் யார்? இயேசுவை கொலை செய்ய தேடுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி யார்? இயேசுவை கொலை செய்ய தேடுகிறான். உலகத்துடைய சொந்தக்காரர் யாரு? இயேசுவை கொலை செய்ய தேடுகிறான். அல்லேலூயா. உலகத்துடைய பிரதானி யாரு? இயேசுவை கொலை செய்ய யாருங்க? பிசாசு யாரு? உலகத்தின் அதிபதி நாம. இன்னைக்கு உலகம் கையில இருக்கு. நீ ஒரு நிமிஷம் காலில் வந்து என்ன பண்ணிடு வருகிறேன் உலகத்தை முடிவு ஒரு கூட்டம். ஏன்னா உலகம் இன்னைக்கு அவங்க கையில இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தையும் பரலோகத்தையும் ஆளுகை செய்கிறவர் தான் நம்முடைய வேண்டாம். அல்லேலூயா. ஏற்போடு இருக்கும்போது அங்க போய் கூட்டணி, ஏற்போடு இருக்கும்போது அங்க போய் பேச்சு, ஏற்போடு இருக்கும்போது அங்க போய் கலந்துரையாடல். விழுந்தா வந்து கீழே விழுந்தானா இல்லையா? கர்த்தர் கர்த்தருக்கு சத்துருவா இருக்கிறவன் குணத்தும் சத்துருவாக இருக்கும். கர்த்தருக்கு எதிரியா இருக்கிறவன் குணத்தும் எதிரியாக இருக்கும். கர்த்தருக்கு பிடிக்கிறனா உனக்கும் அவன் பிடிக்காதவனாயிருக்கும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உம்முடைய சத்துருக்களை சத்துருக்களை பாதப்படியாக்கி, சத்துருக்களை பாதப்படியாக்கி. கர்த்தருடைய சத்துருக்கள் உனக்கு இந்த ஆண்டவருக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு சத்துரு ஆடு பக்கம் குட்டி வருவா, ஆடு பக்கம் குட்டி வருவா.
ஆட்டுக்கு பாக்கணும், குட்டிக்கு என்னதான் அவருக்கு பாக, நமக்கு என்னதான் இருக்கணும். இந்த பாக எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் உண்டாக்குவேன். அந்த பகை இதுவரைக்கும் இருக்கு, மறந்துடாதீங்க. அந்த பகை இதுவரைக்கும் அங்க ஸ்டார்ட் ஆன பகை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இல்லையா? அந்த பகை இங்க வரைக்கும் என்ன பண்ணுது? தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதே சாயக்கூடாது, அதே பட்சமா சாயக்கூடாது, சத்துருக்கள் மேல சாயக்கூடாது. அப்படியே யோவாப் என்று சொல்லக்கூடிய தாவீதுக்கு பெரிய ஒரு படைத்தளபதி இருந்தான். யோவாப் அவன் தாவீதுக்கு நிறைய நன்மைகளை செய்தான். தாவீதுக்கு ஒரு சேகரனாகவே அவன் இருந்தான். நிறைய ஆலோசனை, அப்சலோம் செத்த போதெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அப்சலோம் செத்த போதெல்லாம் அவன் நிறைய என்ன பண்ண ஆலோசனை அப்படியே டல்லா சொல்லுக்கு உட்காந்து, அப்சலோம் மறைத்துதான் என் மகனே மகனே தாவீது பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கல, அப்படியே செஞ்சுட்டு உடனே யோவாப் சொன்னான், உன் மகன் மட்டும் உயிரோட இருந்து நாங்க செத்து போயிருந்தேன் எப்படி இருக்கும்? இந்த ஜனங்களுடைய எல்லா ஜீவனையும் அற்பமாக இருக்கு. அப்படியே அற்பமா சொன்னான். அப்படிப்பட்ட மனுஷன் கவனிங்க, அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? கவனி எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 2:28 சொல்லுகிறது, இந்த யோவா எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், சாயக்கூடியவன், பட்சமாய் சாயக்கூடியவனாக இருந்தான். அப்சலோம் பட்சம் சாயாதவனா இருந்தும் அதோனியாவின் பட்சம் என்ன பண்ணா? ஜெயிச்சுட்டேன், இன்னொரு இடத்துல சொல்லுதியே நான் சொல்றது. அப்சலோம் பட்சம் நீ சாயல, அப்சலோம் தாவீதுக்கு பதிலா எழும்பும் போது நீ சாயல, எடுத்து நின்ன. அவன் சத்ரு அப்படி என்னோட ராஜா சத்ரு எடுத்து நின்ன. அதோனியா ராஜா போறன்னு சொல்லி எக்காலம் போது நீ அதை பண்றியே. பைபிள் நல்லா படிச்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஒரு ஆமை அதோடைய ராஜா என்று எக்காலம் போதுதான் அதுக்கு புல் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த யோவாப் தான். அதோடைய ராஜா கர்த்தருக்கு சித்தமில்லை, சாலமோன் ராஜா வாழ்ந்துதான் கர்த்தருக்கு சித்தம். அவன் அப்சலோம் பட்சம் சாயதமா இருந்தோ அதோனியாவின் பட்சம் சாய்ந்தா. ஒரு இடத்துல நீ எதிரிமான ஆக்டிங் பண்ற, ஒரு இடத்துல தோன்றியே கர்த்தரின் சத்துருக்களை அழித்து. நம்பர் 3, 3வது ஒரு மனுஷன் வேதாகமத்திலே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன சொன்னேன்? பக்தி வைராக்கியமாக தேவனுக்காக எழுத நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு நிற்கணும்? நம்பர் 2 கர்த்தரின் சத்துருக்களை பார்த்து சும்மா குடும்பத்தை எதுவும் அழிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழிக்கணும். ஓகே, 3வது ஒரு மனுஷன் ஏலியா. ஃபர்ஸ்ட் மனுஷன் பெனிகாஸ், 2வது மனுஷன் யெகூ, 3வது வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு மனுஷன் ஏலியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிக்க சீக்கிரம் நேரம். இருக்கிற என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். 14ஆம் வசனம் சேம் வேர்ட்ஸ், அதே தான் நீங்க பாத்துக்கணும். இதே 14ஆம் வசனத்துல என்ன பண்ணுது இருக்கா? ஆமென். கவனிங்க, எல்லாரும் போட்டுட்டாங்க. நாளைக்கு இதே நேரத்துல பாகால் தீர்க்கதரிசிகளுடைய பிராணனுக்கு செய்தது போல உன் பிராணனுக்கு நான் செய்யணும். தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதிகமாகவும் எனக்கு செய்யணும் சவால் விட்டான். உடனே எலியா தீர்க்கதரிசி போய் பயந்து சூறை செடி கீழே போய் படுத்துட்டு, நான் நல்லவன் அல்ல ஆண்டவரே, என் பிதாக்கள் எல்லாரையும் பார்க்கல, நான் என்ன இல்ல நல்லவன் இல்ல, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடன்படிக்கையை மீறி விட்டார்கள். நான் பாகால்களை எல்லா தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டேன், விக்கிரகங்களை தகர்த்து போட்டேன். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக நான் இருந்தேன். இதோ நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனை கொலை செய்ய தேடுகிறார்கள். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எழுத வேண்டும் என்றால் உங்கள் பிராணனை பணயம் வைக்கிறவர்களாக, உங்கள் ஜீவனை பணயம் வைக்கிறவர்களாக மாற வேண்டும். எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாக எழுப்பினால் எதை அவன் பணயம் வைத்தான்? ஜீவனை பணயம் வைத்தான். அப்ப எங்கெல்லாம் சாக சொல்றீங்களா? 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நீங்க வந்தா எப்படி சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்காக ஜீவனை உங்கள் பிராணனை பணயம் வைக்க வேண்டும் என்று சொல்வது எதற்காக? கவனிங்க,
மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறார், நம்மை ரட்சித்துக் கொள்ளும். அதை காக்க விரும்புகிறவனோ என்ன பண்ணுவான்? இழந்து போயிடுவான். போட்டிருக்கா? அல்லேலூயா. மத்திய சுவிசேஷ புத்தகம் 10:39 இருக்குங்களா இல்லையா? வாசிக்கலாம்ல. அதே பிராணனை கூட, உங்கள் ஜீவனை கூட பணைய வைக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் ஜீவனை சேஃப்டியா பாதுகாப்பு. என்ன சொல்றது? இவன் சொன்னா இன்னும் என்ன சொன்னாங்க? நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக்குறேன். எல்லாம் எடுங்க 19 நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக்குறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக்குறேன். நீ 18 வசனம் படிங்க. நீர் மாத்திரம் மீதியாக நினைக்காது. இன்னும் ஒன்ன மாதிரி 7000 பேர் பத்திரமா பாதுகாத்துக் கொண்டு கை தட்டு. என்னமா கை தட்டுறீங்க? நல்லாதான் கை தட்டுங்களா? நீ மாத்திரம் மீதியாக நினைக்கிறியா? நீ எப்படி உன்னுடைய பிராணனை பணையம் வைக்கிறதுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறியோ, அதே மாதிரி உன்ன போல தன் பிராணனை பணையம் வைத்த எத்தனையோ தீர்க்கதரிசிகளை, 7000 தீர்க்கதரிசிகளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஜீவனை பணையம் வைக்கிறது, ஜீவனை பணையம் வைக்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அன்றில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பயபக்தியாய் நடக்க, பக்தி வைராக்கியமா நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படும். துன்பம்னா பயந்துடக்கூடாது, உபத்திரவம்னா பயந்துடக்கூடாது, பாடுகளை பார்த்து பயந்துடக்கூடாது, வலிகளை பார்த்து பயந்துடக்கூடாது, இருடுகளை பார்த்து பயந்துடக்கூடாது. அப்பவும் பக்தி வைராக்கியத்தை நீ நிரூபித்துக் கொண்டே இருக்கும். உன் ஜீவனை கூட பணையம் வைக்கணும். இந்த உயிர், இந்த ஜீவன் ஏசு கொடுக்குது, அவருக்காக போனாலும் பரவாயில்லை. என்ன சொல்றது? ஐயோ என் பிள்ளை குட்டிதான் யார் பாப்பா? அவர் பார்த்துக்க, எடுத்து பாருன்னு சொல்லுது. பச்சமா எல்லா உயிரையும் கத்தர் பாத்துக்க. நான் மட்டும் தான் கட்டுறேன், நீ மட்டும் இல்லப்பா. இன்னும் 7000 பேர் இருக்கு. 7000 பேரை நான் பாதுகாக்க வல்லவராக, நம்ம ஒருத்தரை பாதுகாக்க மாட்டேன்னா நான் மட்டும் விதியாக்குறேன்னு சொன்னாங்க. இந்த எலியா செத்தா போனோம். கடைசியில் இந்த எலியாவோட முடிவு என்னங்க? மரணம் என்பதே எலியாவுக்கு இல்லை. கர்த்தர் அவனை உயிரோடு எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்காக தன் ஜீவனை பணையம் வைத்தவருடைய ஜீவன் கர்த்தரை பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. இன்றைக்கு எலியா மரணத்தை காணாமல் உயிரோடு கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக எலியாவுக்கு கலர் இல்லை. ஏன்னா அவன் மறிக்கவே இல்லை. ஏனுக்கு கலர் இல்லை. ஏன்னா மறிக்கவே இல்லை. அவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எடுக்கப்பட்டார்கள். உயிரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்காக கவனிங்க, தன் பிராணனை வைக்கிறவர்களாக, தன் பிராணனின் ஜீவனை பணையம் வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமெனா. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம் என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் மிகுந்த இது என்ன வார்த்தையா? உண்மை எல்லாம் அங்கீகரிப்பு. அல்லேலூயா. ஆமே. எரிகோவே பார்க்கும்படியா யோசுவா 2 பேர் அனுப்பிச்சான். தன் பிராணனை பணையம் வைத்து அங்கு ஒரு ராகம் என்கிற பேசி அவர்களை பாதுகாத்தார். எரிகோ ராஜாவுக்கு தெரிஞ்சது தூக்குல போட்டுருவோம். பிராணனை பணையம் வச்சுதான் அந்த பக்தி வைராக்கியத்தை காமிச்சான். அதுக்கெல்லாம் அதனால அவங்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன? எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, ராகா கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். எரிகோவை பிடிக்கும் போது இஸ்ரேல் படை வீரர்கள் யோசுவாவுடைய வார்த்தையின்படியாக ராகா குடும்பத்தை மற்றும் அவருடைய ஜீவனை பாதுகாக்க உண்மை உள்ளவர்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் புஸ்தகம் 4:14 சட்டத்தை மீறின ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் போனாலே, தன் ஜீவனை தேவனுக்காக பணைய வைத்தாலே செத்தாளா? இல்ல, அவ சாவல, அவரும் சாவல. நிறைய சாக போற உயிரையும் சாக விடுங்க.
ஜீவனை கணியங்கள் தேவனுக்காக ஜீவன் வைக்கணும். என்ன சொல்றது? ஜீவன் வைக்கணும் போய் சேர்ந்துடணும்னு சொல்லல. ஜீவன் போகிற அளவுக்கு கத்தருக்காக பக்தி வேலைக்கு நம்ம எல்லாம் உப்புன்னு சொல்லுகிற ஆளு உப்பு கொஞ்சமாவது கரையணும். லாஸ்ட் கரையவே மாட்டாங்க. ஊழியர் செஞ்சா கொஞ்சம் கரைஞ்சிரும், ஜெபம் பண்ணா கொஞ்சம் கரைஞ்சிரும், 28 பண்ணா கொஞ்சம் கரைஞ்சிரும், ஜெபம் பண்ணா தேவ சமத்துல வந்து ஜெபம் பண்ணா கொஞ்சம் கரைஞ்சிரும். அப்படின்னு நீ காட்டணும். அதான் விரும்புறேன். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரித்தார். நற்கிரி நல்ல காரியங்களை செய்யறதுக்காக தான் உன்னை சுத்தி பக்தி வைராக்கியமாக உன்னை அவர் சுத்திகரிக்கும். நற்கிரியைகளை செய்வதற்கு நீ பக்தி வைராக்கியம் இதுக்காக தான் கர்த்தரோட சுத்திகரித்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 காரியங்கள் என்ன? நம்பர் 1, நம்ம தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக எழும்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் மனிதன் பிழைக்காஸ் என்னது? பாவத்தை என்ன பதாம சொல்றீங்க? சொல்லுங்க. பாவத்தை இப்படிதான் பதாம நிக்கிறது. அதாவது தோத்து போய் வந்துடும். சொல்லுங்க. பாவத்தை ரத்தம் சிந்துற அளவுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிக்கணும். பிழைக்காஸ். 2வது மனிதன் எது என்ன செய்தான்? சத்துருக்களை அழித்து போட்டான். 3வது மனிதன் எலியா என்ன செய்தான்? பிராணனையே பணையும் ஜீவனையே பணையும். 3 காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்புவோம். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டோம். அதில் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பக்தி காலையில் தோன்றும் வேகத்தை